अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू जमशीस लाइफस्टाइल इनके वीडियोவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். Thursday ஈவினிங்ல இருந்து Friday ஆஃப்டர்நூன் வரைக்கும் நாங்க என்னெல்லாம் செஞ்சோங்கறத vlog-ஆ எடுத்துர்க்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் தூங்கி எஞ்சோனே பாப்பாக்கு ராகி கஞ்சி செய்யலாம் அப்படினு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் ஏதோ செய்யற மாதிரி பிளான் இல்ல. அதனால ராகியே செஞ்சு கொடுத்துறலாம் அப்படினு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ராகி வந்து பாப்பா 6 மந்த் இருந்ததுல இருந்தே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அதுல பாலோ எதுவுமே சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி ஒரு அந்த சரலாக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கிண்டி கொடுப்பேன். பாப்பாக்கு வந்து ராகினா ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஃபஸ்ட்டு நான் உப்பு இல்லாமலே கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே கொடுத்து இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து தரதா அவளுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இதை ரொம்ப விரும்பியே சாப்பிடுவா. பாப்பா தூங்கி எஞ்சதுலேருந்தே அவங்க அப்பா கூட வெளியே பைக்கில் போகணுன்னு சொல்லி ஒரே அழுவை. என் ஹஸ்பண்டோட அத்தா வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர் சைடில் வந்து தாத்தா வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பைக்கில் வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு வந்தால் தான் வந்து அவளுக்கு நிம்மதியாகவே இருக்கும். அவள் வந்து ரொம்ப அப்பா செல்லும். எனி டைம் வந்து அப்பா கூடவே தான் இருப்பாங்க. வீட்டில் என்னை விட்டுட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேலே கூட அவங்க அப்பா கூட வெளியே போய் கடையில் உட்காந்து கிடப்பாங்க. நான் எப்பயாச்சும் வெளியே கடைக்கு போனால் கூட நீங்கள் அக்ஸாவோட அம்மாவா, அந்த பாப்பாவை எனக்கு தெரியுமே, அப்பா வந்து தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஊருக்கே தெரியும் அவங்க வந்து அப்பா செல்லோன்னு. சின்ன சின்ன கடைக்கெலாம் வந்து தூக்கிட்டு போக்குள்ள அங்கே பிஸ்கெட்டு குச்சி மிட்டாய் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வருவா. இப்போ பார்த்து எல்லாரையும் சிரித்து அவ்வா கொடுத்து பாய் கட்டுறதுனால எல்லாருக்குமே வந்து அக்ஸா உடனே பிடிச்சிரும். எல்லாமே வந்து தூக்கிப்பாங்க. மோஸ்ட்லி ஜென்ஸ் எல்லாத்தையும் போயிடுவா. அதுக்கப்புறம் அக்ஸா வந்து அவங்க அப்பா கூட கிளம்பிட்டா. என்னோடய ஃபாதர்-இன்-லா வந்து வெளியே ஆடுவாங்க, வந்து இந்த கிராமம் அந்த சைட்லாம் போவாங்க. அப்போது ஒரு பாட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே மாங்காய் வெள்ளரி பிஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இந்த வாட்டி வரக்குள்ளே வந்து நிறைய முந்திரி கொட்டை நிறைய எடுத்து வந்திருந்தாங்க. அதை காய வச்சு இடித்தா அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. அதை காய வச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து இடிக்க தெரில. திரும்பி அந்த பாட்டிகிட்டே கொடுத்து அமிச்சதுனால ஃபுல்லாக உடச்சி அனுப்பியிருந்தாங்க. முந்திரி வந்து நேச்சுரலான முந்திரி வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. வந்து அவங்க அப்பா கூட அனுப்பிட்டேன். ரொம்ப நாளாகவே வந்து என் மதர்-இன்-லாவோட பீரோ ஃபுல்லாக கலைஞ்சி இருந்துச்சு. எப்போவுமே இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது அடுக்கிறது அந்த வேலை எல்லாமே வந்து நான் தான் செய்வேன். இன்றைக்கி வந்து அடுக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன செய்வேன்னா, என்னோடய பீரோவில் வந்து இடமே இருக்காது. ஏன்னா என் ட்ரெஸ்ஸு என் ஹஸ்பண்ட் கிளாத்துமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து ரேராக போடுற அந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து என் மதர்-இன்-லா பீரோவில் தான் வச்சுருப்பேன். இந்த 2 பேட்ரி ஃபேனுமே எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஹம்ரா கொன்று அக்ஸா கொன்று அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்வெர்ட்டர் வச்ச பிறகு இதை வந்து அப்படியே பீரோவில் போட்டுட்டோம். இன்றைக்கி அடுக்கக்குள்ளே தான் எடுத்து பார்த்தேன். A few moments later. கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிட்டேன். இதில் காமெடி என்னன்னா, கீழே நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஃபுல்லாக அடுக்கணுன்னே தான் வந்து ஞாபகமே வருது. சரி இன்னொரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கரெக்டாக துணியெலாம் மடித்து முடிக்கக்குள்ளே வந்து பாப்பா வந்துட்டாங்க. வரக்குள்ளே கையில் குச்சி மிட்டாயோடய தான் வந்துருந்தாங்க. நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தி அப்படின்னு கொடுத்தாலுமே இந்த மாதிரி வெளியே போனால் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்க. அதை நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது. 1 hour later. நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு நைட்டு டின்னராக தோசை தான் செஞ்சு கொடுத்தா. அவளுக்கு என்னன்னே தெரியல, சுத்தமாக அதை சாப்பிடவே இல்லை. சரி பாப்பாக்கு நைட்டில் வந்து சரலாக் வச்சு கொஞ்சோண்டு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி சரலாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து வீட்டிலே செய்கிற ஹோம்மேட் சரலாக். இதோட ரெசிபியை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து எது சாப்பிட்றனாலுமே உடம்பு சரியில்லை அந்த மாதிரி என்ன ஒரு இதாக இருந்தாலுமே சரலாக் கொடுத்தா சாப்பிட்ருவா. இதையும் வந்து அவளுக்கு குழந்தையிலேருந்தே கொடுத்து நான் பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சரலாக் வந்து வீட்டில் நம்ம டெய்லி செய்கிற அரிசி பருப்பு இதுலேருந்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு தாராளமாகவே கொடுக்கலாம். 1 hour later. பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை தூங்க வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே அக்ஸாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே தூங்கக்குள்ளே கையில் ஒரு பொம்மையை வச்சுதே தூங்குறா. அவளோட ஃபேவரட் பொம்மை வந்து இதுதான். அதுக்கப்புறம் ஒரு மினியன் பொம்மை இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து கட்டி பிடிச்சிட்டே தான் தூங்குவாள். நைட்டில் தூங்கி முழிச்சா கூட வந்து பொம்மை எங்கே அப்படின்னு சொல்லி தேடி கையில் எடுத்து வச்சுப்பா. அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். The next morning. மார்னிங் 11 o'clock மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். பாப்பா வந்து காலையிலே சாப்பாடு ஊட்டிட்டு 10 o'clockலாம் அவளை குளிக்க வச்சு அவங்க திரும்பி இன்னொரு டைமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இன்றைக்கி பிரியாணி செய்யலாம், இன்றைக்கி ஃப்ரைடே வேறு சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லி என் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் எல்லாத்தையும் ரெடியாக டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன். ஏன்னா மதர்-இன்-லா தான் குக் பண்ணுவாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறத வந்து ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால மதர்-இன்-லா நேற்றே பூலாம் வாங்கி வச்சிருந்தேன்.
இருந்தாங்க. ஹம்ரா வந்து காலையிலே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தக்காளி பச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதோட ரெசிபியும் அப்படியே இந்த வீடியோவிலே சொல்கிறேன். நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் வந்து கீழே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போடணும். அப்போ தான் அந்த சுகர் டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஊற்றி அதில் நான் வதக்க விடணும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பேரிச்சம்பழத்தை சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கினோடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து 5 to 6 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். செடி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்குமே ஸ்லிம்மில் வச்சு குக் பண்ணணும். அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி பச்சடி ரெடி. இது பிரியாணி கூட சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். A few minutes later. குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தொழுதாச்சு. தொழுது துவா கேட்கக்குள்ள பாப்பா கியூட்டா அவங்களும் வந்து தொழுதுட்டு இருந்தாங்க. என்னம்மா சொல், என்னடா என்ன சொல்றீங்க? அல்லாஹ் அக்பரா? அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. தொழுது முடிச்சுட்டு எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் படுத்துட்டேன். 3 hours later. ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அவள் வந்து எல்லேரி, அவளோட மாமியார் வீடு வந்து தெக்கால். எங்கள் 2 பேருக்குமே வந்து மாமியார் வீடு தெக்கால். அவள் வந்து நேற்று மார்னிங் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. சரி, அவள் வந்து வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு நாளைக்கே வா அப்படின்னு கூப்பிட்டதுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அவங்க வீடு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. அவள் வீட்டுக்கு போனோடனே அங்கே நிறையா டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அது எடுத்து கொடுத்தோடனே பாப்பா வந்து அதெல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டை பார்த்தாலே வந்து எப்போவுமே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டோட பாட்டி வீடு எல்லேரில் இருக்குது. அங்கே எப்போ போனாலுமே வந்து அவள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, இல்லைனா நான் அவள் வீட்டுக்கு போயிடுவேன். மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். லாஸ்ட் டைம் ஒரு மேரேஜ்க்காக எல்லேரி போகும்போது அவள் வந்து அங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிருந்தா, மீட் பண்ண முடியலன்னு சொல்லி நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. ரொம்ப நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தா. அதுலலாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பாப்பா ரொம்ப நேரமாக அதை வச்சு விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தோம். பாப்பா எங்களை டிஸ்டர்பே பண்ணல. நாங்கள் பேசிகிட்டு இருந்ததில் வந்து டைம் போனதே தெரியல. 8:30 ஆயிடுச்சு. அதோட என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.